நிகழ்வில் அடுத்த அம்சமாக இடம்பெறவிருப்பது நூல் அறிமுகம் வழங்குவதற்காக எழுத்தாளர், சமூக செயற்பாட்டாளர், என்றும் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய சிராஜ் மஸ்ஹூர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த இலங்கை ஈஸ்டர் தாக்குதல்கள் நீதியும் தண்டனையும் என்ற நூல் அறிமுக நிகழ்விற்கு தலைமை வகிக்கின்ற ஜனாதிபதி சட்டத்தரணி, தேசிய ஷூரா சபையின் தலைவர் எம் ஜுஹைர் அவர்களே, பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருக்கின்ற எப்போதும் சமூக நீதிக்கான ஒரு முகமாக, அடையாளமாக தன்னை முன்னிறுத்தியிருக்கின்ற அதற்குரிய அருட்தந்தை மா சக்திவேல் அவர்களே, இந்த நூலினுடைய காரண கர்த்தாவாக இருந்து இவ்வளவு பெரிய 818 பக்கங்கள் கொண்ட இந்த நூலை எழுதியிருக்கின்ற அன்புக்குரிய நண்பர் சட்டத்தரணி சர்ஜூன் ஜமால்தீன் அவர்களே, எப்போதும் நீதி என்று வருகிற போது அதற்கு தன்னை எப்போதும் அர்ப்பணித்து முன்னே செயல்படுகின்ற என்னுடைய அன்புக்குரிய நண்பர் சிரேஷ்ட சட்டத்தரணி ருஷ்டி ஹபீப் அவர்களே, அதுபோல் சமநீதி நிறுவனத்தினுடைய பத்திரிகையினுடைய ஸ்தாபகர் எங்களுடைய அன்புக்குரிய சட்டத்தரணி ஜிஃப்ரி அவர்களே, இந்த அரங்கில் இருக்கின்ற பெரியோர்களே, ஒரு 15 நிமிடங்களுக்குள்ளால் இந்த பெரிய நூலை அறிமுகம் செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு பெரிய சவால் தான். என்றாலும் ஒரு தாக்குதல் நடந்து 7 ஆண்டுகளுக்கு பின்னர் நாங்கள் இந்த விஷயத்தை பேசுகிறோம். இப்போது கொஞ்சம் பேசுவதற்கான சூழல் இருக்கிறது என்பது கொஞ்சம் ஆறுதலாகத்தான் இருக்கிறது. நேற்று அல்லது முந்தின நாள் கூட நான் ஜான் எஃப் கென்னடியுடைய மரணம் தொடர்பான ஒரு புதிய சில தகவல்களை படித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 60-65 ஆண்டுகள் தாண்டி கூட ஒவ்வொரு சம்பவங்கள் தொடர்பான புதிய புதிய செய்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அப்படியென்றால் இது எந்த சூழ்நிலையில் நடந்தது என்பதை பற்றி ஒரு சின்ன பின்னணியை பேசுவது முக்கியம் என்று நான் நினைக்கிறேன். லோனா தேவராஜா எழுதிய ஸ்ரீலங்கன் முஸ்லிம்ஸ் 1000 Years of Ethnic Harmony நூலிலே 900-1915 என்று தான் அது இருக்கும். 1000 வருடங்கள் இந்த நாட்டிலே ஒரு நல்ல சகவாழ்வோடு இந்த சமூகம் வாழ்ந்தது என்பதை 1915 கலவரம் முறிக்கிறது. ஆனால் அந்த கலவரத்துடைய வரலாற்று சூழலை நாங்கள் தேடி பார்த்தால் குமாரி ஜெயவர்தனாவுடைய பதிவுகள் தான் எங்களுக்கு பல புதிய இன்சைட்டுகளை, புதிய பார்வைகளை தருகிறது. அது எப்படி புறக்கோட்டையில் இருக்கின்ற ஒரு வர்த்தக போட்டி, ஒரு வணிக போட்டி எப்படி ஒரு பெருந்தேசியவாத சிந்தனை போக்குக்கு இந்த நாட்டை தள்ளியது என்பது பற்றிய பின்புலத்தில் இருந்தெல்லாம் அது விஷயங்களை தொட்டு செல்கிறது. ஏன் என்றால் இப்படியான விஷயங்கள் எழுதப்பட வேண்டும். அது எழுதப்படுகிற போது தான் அது பிந்தியாக இருந்தாலும் கூட பல விஷயங்களை வெளியே கொண்டு வரும் என்கிற ஒரு உண்மையோடு அது நமக்கு பல விஷயங்களை சுட்டி காட்டுகிறது. இந்த நூலிலே 2 பேருடைய முற்குறிப்புகள் இருக்கின்றன. ஒன்று பேராசிரியர் அமீர் அலி, அவர் கவிஞர் அப்துல் காதர் லப்பியுடைய புதல்வர், இப்போது ஆஸ்திரேலியாவிலே இருக்கிறார். அவர் எப்போதும் முஸ்லீம் சமூகத்துக்குள்ளே ஒரு சுய விசாரணை நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற ஒருவர். இந்த முன்னுரையில் கூட அப்படியான சில விஷயங்களை அவர் தொட்டு பதிவு செய்திருக்கிறார் என்பது முக்கியமானது. அவர் மிக முக்கியமான ஆய்வாளர், பொருளியல் துறை சார்ந்தும் வரலாறு சமூகவியல் சார்ந்தும் உள்ள ஒருவர் என்பது நமக்கு தெரியும். அதுபோல் பேராசிரியர் ஆமாக்ஸ், அவரும் இந்த ஊருக்கு முக்கியமான ஒரு முற்குறிப்பை சொல்லியிருக்கிறார். ஆமாக்ஸ் ஒரு மிக முக்கியமான ஆய்வாளர் என்பது நமக்கு தெரியும். நேத்தன் லீன் என்கின்ற ஒரு அமெரிக்கர் எழுதிய இஸ்லாமோஃபோபியா இண்டஸ்ட்ரி என்ற புத்தகம் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அது தமிழகத்திலே அடையாளம் பதிப்பகத்தாலே மொழிபெயர்க்கப்பட்ட போது, இஸ்லாமிய வெறுப்பு தொழில் என்ற பெயரில் அது வெளியிடப்பட்ட போது அதுக்கு பேராசிரியர் ஆமாக்ஸ் தான் முன்னுரை எழுதியிருந்தார். ஒரு நீண்ட முன்னுரை. அது இந்திய சூழலில் எப்படி அந்த விஷயத்தை, இந்த இஸ்லாமிய வெறுப்பு வாதத்தை எப்படி பார்க்கலாம், அது எப்படி நடக்கிறது, அது எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியாக, ஒரு தொழில்துறையாக திட்டமிட்டு
ஒரு ஆர்கனைஸ் பண்ணப்பட்டு நடக்கிறது என்பது பற்றியெல்லாம் விரிவாக அவர் சொல்வார். அந்த பின்னணியிலே இந்த புத்தகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இதனுடைய உள்ளடக்கத்தில் இருக்கிற விஷயங்களை மட்டுமே தொட்டு சொன்னாலே கூட ஏராளமான விஷயங்கள் அதற்குள்ளே இருக்கின்றன. இந்த புத்தகம் ஏன் இவ்வளவு விரிவாக இருக்கிறது என்பதற்கு இது ஒரு கம்ப்ரிஹென்சிவ் ஒரு 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 வியூ பாயிண்ட், ஒரு 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 ஒட்டுமொத்த ஒரு முழுமையான பார்வையை தருகிறது என்பது மிக முக்கியமான ஒன்று. எப்போதும் ஒரு ஆய்வு கண்ணோட்டம் மிக முக்கியமானது என்பதை அடிக்கடி பலரும் வலியுறுத்துகிறார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக நமது முஸ்லீம் சமூகத்தின் மத்தியிலே இந்த ஆய்வு கண்ணோட்டத்துக்கு இருக்கின்ற அந்த பெறுமதி எப்படி இருக்கிறது என்பது தொடர்பான கேள்விகள் நமக்கு அடிக்கடி எழுகின்றன. சர்ஜன் தன்னுடைய எம்ஃபில் பட்டத்துக்கு இது சார்ந்த ஒரு தலைப்பை எடுத்தார். இதே தலைப்பு அல்ல, அந்த 3 அல்லது 4 ஆண்டு கால அவருடைய ஒரு மிக கூர்மையான ஆய்வு முறையியலை தழுவிய, ரிசர்ச் மெத்தடாலஜியை தழுவிய அந்த பார்வை, எல்லா தகவல்களையும் திரட்டுகின்ற அந்த பார்வை, குறிப்பாக ஒரு ஆய்வு முறையியல்ல எப்போதுமே இந்த ரிசர்ச் ப்ராப்ளம் அல்லது ரிசர்ச் கொஸ்டின்ஸ், ஆய்வு தொடர்பான கேள்விகளும் பிரச்சனைகளும் மிக முக்கியமானது. அந்த மாதிரி அவர் கேள்விகளை எழுப்புகிறார் என்பது முக்கியம். அதுக்கு வந்து லிட்ரேச்சர் ரிவ்யூ என்கிற இந்த இலக்கிய மீளாய்வு என்பது மிக முக்கியம். அந்த தலைப்பிலே அது தொடர்பாக முன்பு வெளிவந்த எல்லா நூல்களையும் வாசித்து அதனுடைய அடிப்படை கருத்துக்களை உள்வாங்கி அதிலே இருந்து எது ரிசர்ச் கேப்பாக இருக்கிறது, எங்கே ஆய்வு இடைவெளிகள் இருக்கின்றன என்பதை துல்லியமாக அடையாளம் காண வேண்டும். அப்படியான ஒரு முறையியலுக்குள்ளே சர்ஜுன் போய் வந்தது என்பது மிக முக்கியமானது. பேராதனை பல்கலைக்கழகத்தில் என்னுடைய நண்பர் இன்னொரு சர்ஜுனுடைய சூப்பர்விஷனுக்குள்ள தான் நீங்கள் இருந்தீர்கள் நினைக்கிறேன், சர்ஜுன் ஆதம்பாவா பேராசிரியர், அவர்களுடைய வழிகாட்டல்கள். அவர் உண்மையில் எங்களுடைய பல்கலைக்கழகத்தில் எங்களோடு படித்த மிக திறமையான ஒரு அரசியல் விஞ்ஞான துறை பேராசிரியர். இப்போது அவருடைய வழிகாட்டலிலே இதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்பது மிகவும் முக்கியமானது. நான் குறைத்து மதிப்பிட சொல்லவில்லை, உங்களுடைய பங்கு மிகவும் முக்கியமானது. எல்லோரும் பேச தயங்கிய அல்லது பேசுவதற்கு பயப்பட்ட, அஞ்சிக் கொண்டிருந்த ஒரு தலைப்பை சர்ஜுன் பேச முற்பட்டார் என்பதே முதலாவது அவரை பாராட்ட வேண்டிய விஷயம் என்று நான் சொல்லுவேன். ஏனென்றால் 2019 ஏப்ரல் 19 அல்லது ஏப்ரல் 21 இருந்த சூழலை கற்பனை பண்ணி பாருங்கள். நாங்கள் உயிரிலும் மேலாக மதித்த குர்ஆனை சில பேர் எரித்தார்கள் நமது சமூகத்துக்குள்ளே. அது ஒரு நாளும் நடக்காத விஷயம். அந்த அளவுக்கு நமது மக்கள் பயந்திருந்தார்கள். அரபு எழுத்து என்பது தன்னுடைய உயிருக்கு ஆபத்தானதாக ஒன்றாக மாறிவிடுமோ என்ற அளவுக்கு பயப்படுகிற ஒரு அச்சம் நம் மீது திணிக்கப்பட்டது. அப்படியான ஒரு சூழல் இருந்த ஒரு சூழலில் தான் சர்ஜுன் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார் என்பது மிக முக்கியமானது. இதில் இந்த புத்தகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் சொல்ல முடியாவிட்டால் அந்த ஆய்வு வினாக்களை மட்டும் நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். என்றால் அது பல விஷயங்களை பின் மிக தெளிவாக விடை காணுகின்ற ஒரு முயற்சியாக இருக்கிறது. முதலாவது, போருக்கு பின்னர் தென்னிலங்கையில் எழுச்சி கொண்ட பௌத்த சூழல்களால் மேற்கொள்ளப்பட்ட இன மத வன்முறைகள் ஏன் கட்டுப்படுத்தப்படவில்லை? இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, ஈஸ்டர் தாக்குதல்களுடன் இஸ்லாமிய மத அடிப்படைவாதமும் இஸ்லாமிய மத குழுக்களும் எவ்வாறு தொடர்புபட்டன? மூன்றாவது, இலங்கையில் 2019 ஈஸ்டர் தாக்குதல்களை தூண்டிய வெவ்வேறான காரணிகள் யாவை? நாலாவது, இத்தாக்குதலின் பின்னணியில் அதிகார சக்திகள் அதுபோல வேறு குழுக்களுக்கு தொடர்பு உண்டா? ஐந்தாவது கேள்வி, ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகள் பக்கச்சார்பின்றியும் நேர்மையாகவும் நடந்தறினவா? ஆறாவது கேள்வி, ஈஸ்டர் தாக்குதல்கள் எவ்வாறான வழிகளில் இலங்கையின் தேசிய அரசியல் நல்லிணக்க செயற்பாட்டில் தாக்கங்களை ஏற்படுத்தியுள்ளன? கேள்விகளை அவர் எழுப்பி இந்த ஆய்வுடைய முக்கியத்துவம், அந்த ஆய்வுடைய முறையியல் என்ற பல விஷயங்களை அவர் தொட்டு காட்டுகிறார். இந்த ஆய்வு அல்லது இலக்கிய மீளாய்விலே, லிட்ரேச்சர் ரிவ்யூவிலே அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் அவர் எடுத்துக்கொண்ட நூல்களிலே பல விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று, இங்கு ஏற்கனவே காட்டப்பட்ட ராஜன் ஹூல் எழுதிய அந்த புத்தகம், ஸ்ரீலங்காஸ் ஈஸ்டர் ட்ரெஜடி when the deep state gets out of its depth என்ற அந்த நூல். அதுபோல் அமரேஷ்
அம்ரேஷ் குணசிங்கத்தினால் எழுதப்பட்ட ஸ்ரீலங்கா அட்டாக்ஸ் கவுண்டர் டெரரிஸ்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் அனாலிசிஸ் 2019 என்ற ஆய்வு. அந்த ஆய்விலே அவர் சொல்கிற ஒரு விஷயத்தை நான் இடத்துல வாசிக்கிறேன். ஈஸ்டர் குண்டு தாக்கலுக்கு பிறகு பயங்கரவாதம் தொடர்பான ஆய்வாளர்கள் மத்தியில் 2 கேள்விகள் பெரிதும் விவாதிக்கப்படுகின்றன. இங்கு ரொஹான் குணரட்னவும் தன்னை ஒரு பயங்கரவாதம் தொடர்பான ஆய்வாளர் என்று சொல்லிக்கொண்டு பல விஷயங்களை பேசுகிறார். ஆனால் அமரசிங்கம் எழுதுகிற ஒரு விஷயத்தை அதற்காகத்தான் நான் இன்று ஊன்றி வாசிக்கிறேன். ஈஸ்டர் குண்டு தாக்கலுக்கு பிறகு பயங்கரவாதம் தொடர்பான ஆய்வாளர்கள் மத்தியிலே 2 கேள்விகள் பெரிதும் விவாதிக்கப்படுகின்றன. முதலாவது கேள்வி, வெளிநாட்டில் உள்ள பல்வேறு புலனாய்வு அமைப்புகளின் பல எச்சரிக்கைகள் கிடைக்க பெற்றும் உள்ளூர் சமூகம் 2017 தொடக்கத்தில் இருந்து தேசிய தௌஹீத் ஜமாத் இயக்கத்தை தடை செய்ய அழைப்பு விடுத்திருந்தும் அது ஏன் செய்யப்படவில்லை? இரண்டாவது கேள்வி, சிரியா மற்றும் ஈராக்கில் நிலப்பரப்பை இழந்த பிறகு இஸ்லாமிய அரசின் முன்னோக்கி செல்லும் யுக்தியாக இலங்கையில் நடந்த தாக்குதல்கள் உள்ளனவா போன்ற கேள்விகள் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் என்ன நடந்தது என்பதை பற்றி புரிந்து கொள்வதற்கு முக்கியமான பதில்கள் தேவைப்படுவதாக உள்ளன என்று அது சொல்லப்படுது. அது மாதிரி இன்டர்நேஷ்னல் கிரைசிஸ் குரூப் வெளியிட்ட ஆஃப்டர் ஸ்ரீலங்காஸ் ஈஸ்டர் பாம்பிங்ஸ் ரிடியூசிங் ரிஸ்க்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் வயலன்ஸ், ஐசிஜியுடைய பல ஆய்வறிக்கைகள் படித்தவர்களுக்கு தெரியும். எப்போதுமே இன்டர்நேஷ்னல் கிரைசிஸ் குரூப்புடைய ஆய்வறிக்கைகள் கடைசியிலே ரெக்கமெண்டேஷன்ஸை அழகாக முன்வைக்கும். ஒவ்வொரு குழுவும் அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும், எதிர்த்தரப்பு என்ன செய்ய வேண்டும், சிவில் சமூகம் என்ன செய்ய, இப்படி ஐசிஜி அந்த மாதிரி அது இங்கு கவனத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதுபோல் ஸ்வேதா சிங்கினால் எழுதப்பட்ட ஈஸ்டர் அட்டாக்ஸ் இன் ஸ்ரீலங்காஸ் டெரர் அண்ட் த ரைஸ் ஆஃப் வயலன்ஸ் எக்ஸ்ட்ரீமிசம், இப்படி பல விஷயங்களை அதிலே சொல்லலாம். இப்படி சர்ஜனுடைய இந்த நூல் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஆய்வுகளை எல்லாம் வாசித்து கிரகித்து கொண்டு பல விடயங்களை இங்கு பேசுகிறார். இந்த நூலினுடைய அத்தியாயங்களிலே முதலாவது அத்தியாயம் நான் சொன்னது போல் அந்த ஆய்வு பரப்பு பற்றி பேசுகிறது. நேரம் வரையறுப்பதால் மிகவும் சுருக்கமாக சொல்லேன். 2வது அத்தியாயம் 2009க்கு முன்னரும் யுத்த முடிவுக்கு பின்னும் எழுச்சியடைந்த சிங்கள பௌத்த மற்றும் இஸ்லாமிய தீவிரவாதம், இந்த எக்ஸ்ட்ரீமிசம் தொடர்பான இது குறிப்பாக இந்த போர் நிறுத்தப்பட்டது என்று சொல்லப்பட்ட அந்த காலத்துக்கு பின்பு நிகழ்ந்த இந்த காலகட்டத்தில் நடைபெற்ற இந்த மத தீவிரவாதம், இந்த ரிலீஜியஸ் எக்ஸ்ட்ரீமிசம் 2 சமூகங்களுக்கும் எப்படி வளர்ந்து வந்திருக்கிறது என்பதை பற்றி மிக விரிவாக அதில் பேசுகிறார். அது இந்த தலைப்பை அணுகுவதற்கு மிகவும் பிரயோசனமான முக்கியமான ஒரு விஷயம் என்பது இங்கு கவனத்திலே பெற வேண்டிய ஒன்று. அதிலே ஏற்கனவே சொன்ன போல இந்த பௌத்த தீவிரவாத சிங்கள பௌத்த தீவிரவாத குழுக்கள் எல்லோரும் அல்ல, தீவிரவாத குழுக்கள்